சேதி நாட்டின் தலைநகர் திருக்கோவிலூரை மெய்ப்பொருள் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் சிவபெருமான் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தார். திருநீறு அணிந்த சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சிவனாகவே கருதி வணங்குவதை தனது மெய்யான பொருளாக கொண்டிருந்தார். முத்தநாதன் என்ற ஒரு குறுநில மன்னன் மெய்ப்பொருள் மன்னரிடம் பலமுறை போரில் தோற்றுப்போனான். அதனால் அவன் மனதில் வஞ்சமும் பொறாமையும் வளர்ந்தது. நேர் வழியில் வெல்ல முடியாததால் சூழ்ச்சியால் வெல்லத் திட்டமிட்டான். முத்தநாதன் ஒரு சிவனடியாரைப் போல வேடமிட்டான். உடல் முழுவதும் திருநீறு பூசி சடைமுடியுடன் காட்சியளித்தான். புத்தகச் சுவடிக்குள் ஒரு கூர்மையான கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு மெய்ப்பொருள் மன்னரின் அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். அரண்மனை வாயிலை அடைந்த முத்தநாதனின் சிவனடியார் கோலத்தைக் கண்ட வாயிற்காவலர்கள் அவனை தடுக்காமல் உள்ளே செல்ல அனுமதித்தனர். அவனது கால்களில் விழுந்து வணங்கி அவனுக்கு வழிகாட்டினர். மன்னரின் தனி அறைக்குள் முத்தநாதன் நுழைந்தான். அங்கே மன்னர் மெய்ப்பொருளும் அவரது மனைவி திலோத்தமையும் இருந்தனர். சிவனடியாரைக் கண்டதும் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்து அவரை வரவேற்றார். மன்னா, நான் சிவபெருமானால் அருளப்பட்ட ஒரு ஆகம நூலை கொண்டு வந்துள்ளேன். அதை உனக்கு தனியாக உபதேசிக்க வேண்டும் என்று முத்தநாதன் கூறினார். அதை உண்மையென நம்பிய மன்னர் தன் மனைவியை அறையை விட்டு வெளியே செல்லும்படி கூறினார். உபதேசம் பெற மன்னர் மெய்ப்பொருள் முத்தநாதனின் காலடியில் தரையில் விழுந்து வணங்கினார். அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு முத்தநாதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மன்னரின் முதுகில் குத்தினான். மன்னரின் அலறல் சத்தம் கேட்டு அவரது மெய்க்காப்பாளனான தத்தன் அறைக்குள் விரைந்து வந்தான். தன் மன்னன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதையும் சிவனடியார் வேடத்தில் இருந்தவனின் கையில் கத்தி இருப்பதையும் கண்டு கோபத்தில் கொதித்தான். தத்தா, நிறுத்து என்று மன்னர் மெய்ப்பொருள் தடுத்தார். அவர் சிவனடியார், நம்மவர், அவரை கொல்லாதே. அவருக்கு எந்த தீங்கும் நேராமல் நமது நாட்டின் எல்லை வரை பத்திரமாக அழைத்துச் சென்று விட்டு வா என்று கட்டளையிட்டார். தத்தன் தன் மன்னரின் கடைசி ஆசையை நிறைவேற்றினான். அவன் திரும்பி வருவதற்குள் மெய்ப்பொருள் நாயனாரின் உயிர் பிரிந்தது. அவரது அசைக்க முடியாத பக்தியைக் கண்ட சிவபெருமான் அவருக்கு தோன்றி அவரை தனது சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார். மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க்கை உணர்த்தும் பாடம். இரத்த வெள்ளத்தில் தான் சாய்ந்த போதும் கூட வஞ்சகமாக தன்னை கொன்ற அந்த வேடதாரியை கொல்ல வேண்டாம் என்று மெய்ப்பொருள் நாயனார் தடுத்தார். சிவபெருமான் மீது அவர் வைத்த பேரன்பினால் வஞ்சகங்களையும் மன்னிக்கும் அருள் உள்ளம் அவருக்கு வாய்த்தது. இறைவன் மீது வைக்கும் பக்தியினால் பகை, வஞ்சகம் போன்ற அசுர குணங்கள் எல்லாம் நீங்கி நாமும் தேவர்களாக மாறிவிடுவோம் என்பதை இக்கதை உணர்த்துகிறது.